இது புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோ. இந்த சேனல்ல அறிவுறுத்தல்கள் அண்ட் எச்சரிக்கைகள் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுபோன்று இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு அற்புதம் அட்டகாசம் என ஆடப்போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் வர்றது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்கள். மேஜர் கோள்கள்லாம் சூப்பராக வேலை பார்க்குது. இப்போ குரு பகவான் 2/6/2026 வரைக்கும் தான் இருப்பார். அதற்கடுத்தது 3ஆம் இடம் போறது கொஞ்சம் சுமாருன்னு சொல்லணும். ஆனா 3ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார் முயற்சி ஸ்தானத்துல. அதனால அமர்க்கலமா தான் இருக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவன் 11ஆம் இடத்துல இருக்கான். எக்ஸலண்டா இருக்கும். இந்த பயபக்தி அதோட பார்க்கக்கூடிய தன்மையை இந்த சனி பகவான் கொடுப்பார். லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, எக்ஸலண்டா இருக்கும். மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு ஜென்ம குருவாக ஒரு 5 மாதங்கள், மீதமுள்ள 7 மாதங்கள் மிக சிறப்பாக 2ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். என்ன உங்களுக்கு தான் பயம், நீங்க தான் பயந்தாங்களே. அதாவது நல்ல புத்திசாலித்தனம்ங்கிறது பிளஸ், நெகட்டிவ்னா பயம். அகலக்கால் வைக்கலாம். என்னதான் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கினாலும் இப்ப சிறப்பான பிளேஸ்ல இருக்கிறதால பெருசா கெடுக்க மாட்டார். ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பாப்புலர் ஆகிவிடுவீங்க, வெளியில தெரியுவீங்க. அடுத்து வரக்கூடிய ராசி துலா லக்னம் அண்ட் துலா ராசி. இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து சிறப்பான பலன்களை கொடுக்கிற. 10ல் குரு அமர்ந்தால் பதவி பறிபோகும் அப்படி இப்படிம்பாங்க. இது ஆட்சி உச்சமாக இருப்பது பெரிய அளவுக்கு கெடுதல் கிடையாது. அவன் 3-6 குடைவங்கிறதால பெரிய அளவுக்கு கடன், பெரிய அளவுக்கு முயற்சிகள், எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்துவீங்க, அதிரடி காட்டுவீங்க. ஏன்னா அதிரடி காட்டக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார். சில பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதெல்லாம் ட்ரிம் பண்றதுக்கு. மீன லக்னம் அண்ட் மீனராசி அன்புள்ளங்கள். ஒரு கோல் நாட் ஓகே அப்படின்னு சனி பகவான் இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கறதுக்கு குருவும் ராகு கேதுவும் எக்ஸலண்டா இருக்கார். சனியை பத்தி கவலைப்படாதீங்க. வில்லங்கம் பண்ண முடியாதபடி குரு வேற லக்னாதிபதி உச்ச பார்வையை பார்த்து திசத்தை அடக்கி வாசிப்பா அப்படின்னு மிரட்டிடுவார் சனி பகவான. எக்ஸலண்டா இருக்கும். பிரச்சனை, சிக்கல், முரண்பாடுகள் எல்லாமே உங்களை மெருகேற்றுவதற்காக, நல்ல அடித்தளம் அமைத்து கொடுப்பதற்காக வருது. ரிஸ்க் எடுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோ. வருகிற 2026ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டு இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, அவங்களுக்கான இந்த அறிவுறுத்தல் அண்ட் எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் போடுவேன். இது பொதுவாக அந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் பழகியிருப்பாங்க. இந்த சேனல்ல நானும் குறிப்பாக மற்ற ஜோதிடர்கள் போன்று ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, ஒரு பாசிட்டிவா எல்லா ராசிக்கும் போன இதில் இப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் நல்லா இருக்கும், இப்படி இப்படி மாற்றி மாற்றி அந்த பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அப்படி பேசுகிற மாதிரி தான் பலரும் பேசுகிறாங்க. அது என்னை பொறுத்த மட்டில் அந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா அந்த அன்புள்ளங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு தான் இந்த எச்சரிக்கை கொடுக்கறது தான் மையக்கருவா. ஏன்னா ஜென்ரலாக பேசுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்களே. சார் நம்மளாவது இப்படி இருக்கு, இப்படி நெருக்கடி வரும், இந்த மாதிரி சூழல் வரும், இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி உணர்வுகள் வரும், அதில் நீங்கள் எப்படி ஈஸியாக கையாளணும், எப்படி மெடிடேட் பண்ணிட்டு சமநிலையில் நீங்கள் அதை எதிர்கொள்ளணும், நெகட்டிவை கூட அப்படியே பாசிட்டிவாக மாற்றிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்குன்ட்டு தான் நான் என்னுடைய சேனலில் மேக்சிமம்
அறிவுறுத்தல்கள் அண்ட் எச்சரிக்கைகள் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுபோன்று இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல பலன்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு என்ன மாதிரி சில இதில் இப்போ நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அதில் மாட்டிக்க கூடாது. ஏன்னா இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு 20-25% தான் ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி தான் 75-80%. ஸோ அதனால் பாசிட்டிவாக இருந்தால் கூட அந்த தசாபுத்தி தான் இதாகும் அதிக, அதாவது 3/4 அதுதான், இது 1/4 தான் பலன்கள். ஸோ இது அதுக்காக தான் நான் என்ன சொல்லிடுவேன்னாக்கா, பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த மைய கருவை எச்சரிக்கைக்குரிய அந்த இதை நான் விட மாட்டேன். ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்தாலும் அதில் என்ன மாதிரி நெகட்டிவ் வர வாய்ப்பு உண்டு, அதை எப்படி நீங்கள் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறப்ப அந்த மனநிலையில் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள், சூழல்கள், நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அதெல்லாம் பொருத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெளிவு கிடச்சிரும். அதோட கையோட நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுங்கிற மெடிடேஷனை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா, தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது சூப்பராக இருக்கும். வெரி சிம்பிள் டெக்னிக் கொடுத்துருக்கேன் பக்தி யோகத்தில், ஜெப தியானம்னு. அதை முறையாக தெளிவாக காலம்பரை எந்திரிச்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல, ப்ரஷ் பண்ணுவோம்ல, அதே போன்று ஒரு தியானத்தை மேற்கொண்டுட்டு தான் அந்த நாளை துவங்கணும். அப்படி பண்ணால் இந்த 2026ஆம் ஆண்டு அனைத்து அன்புள்ளங்களுக்கும், அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கும் ஒரு சூப்பராக ப்ராஸ்பரஸ் நியூ இயர்மாங்க. உங்கள் எண்ணங்கள் ஈடேறும், ஆசைகள் நிறைவேறும். இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ, திருப்தியை கொடுக்குமோ, நிம்மதியை கொடுக்குமோ, அது அத்தனையும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் கிடைக்க இந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி என்னுடைய ஆசீர்வாதம் அண்டு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகணும். இந்த வீடியோவோட தலைப்பு அற்புதம் அட்டகாசம் என ஆடப்போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு ரொம்ப ஃபஸ்ட் ரேங்க்ல, அதாவது அட்டகாசம் அப்படின்னு கூத்தடிக்கிறது, இல்லாட்டி அற்புதம் அப்படின்னு அப்படியே ஆச்சரியப்படுவது, அதை போல இருக்கக்கூடிய பலன்களை அனுபவிக்க போகிற ராசிகள் யாரு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் அற்புதம் அட்டகாசம் என ஆடப்போகும் ராசிகளில் ஃபஸ்ட்டு வர்றது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள். ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு ஏன் அந்த மாதிரி அந்த அறிவுறுத்தல் தலைப்பை கொடுத்துருக்கேன்னாக்கா, மேஜர் கோள்கள்லாம் வந்து சூப்பராக வேலை பார்க்குது. இப்போ குரு பகவான் 50-50ன்னு சொல்கிற மாதிரி இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிறது ப்ளஸ்ஸு கோச்சார ரீதியாக. ஆனால் அவர் வந்து 2/6/2026 வரைக்கும் தான் இருப்பார். அதற்கடுத்தது 3ஆம் இடம் போகிறது கொஞ்சம் சுமாருன்னு சொல்லணும். ஆனால் 3ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனுக்கு அவர் ஆகாதவர். அவர் பாதி மறைவு ஸ்தானத்தில் உட்கார்றது சுபர். கெட்டவன் கெட்டு போனால் நல்லது, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு. அதில் அவன் வேற உச்சமாக இருக்கிறான். யாரு அவன் அப்படின்னா 8 குடையவன் as well as 11 குடையவன். 11 குடையவன் உச்சமாகிறான் முயற்சி ஸ்தானத்தில் 3ஆவது இதில். அதனால அமர்க்கலமாக தான் இருக்கும், அட்டகாசமாக தான் இருக்கும். எதையும் தொடுவீங்க, எல்லாத்தையும் தொட்டது பொண்ணாகும், அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு சின்ன அதில் சூட்சமாக என்ன அப்படின்னா, பங்குதாரர்களோட இணைந்துக்கணும். யாருக்கிட்டையும் முறிவு பிரிவு வராதபடி நீங்கள் இருந்தீங்க, உங்கள் முயற்சியெல்லாம் சக்ஸஸ் தான். அபரிமிதமான லாபங்கள், பேராசையான விஷயங்கள் கூட நடக்கிற மாதிரி அந்த குரு பகவான் செஞ்சு தருவார். ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ரேங்க்னு சொல்லி அட்டகாசம் அப்படின்ட்டு இருக்கேன், அற்புதம் இருக்கேன். ஸோ அடுத்து இது கொஞ்சம் 50-50 போல தெரியும். ஆனால் கெட்டவன் கெட்டுறது 11ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறது முயற்சி ஸ்தானத்தில். அப்போ அசாத்திய தைரியம் வரும். எந்த வாய்ப்புகளையும் எடுக்க தயங்க மாட்டீங்க, முயற்சி பண்ண தயங்க மாட்டீங்க. ஒரு கலக்கல் விடுற மாதிரி இருக்கும்.
அடுத்து சனி பகவான் எடுத்துட்டீங்கன்னா, ஓகேவா இருக்கார். 11ஆம் இடத்துல சனி பகவான். யாரு உங்களுக்கு சனி பகவான்? 9, 10 குடையவன். தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவன் 11ஆம் இடத்துல இருக்கான். எக்ஸலன்ட்டா இருக்கும். சொல்லிக்கிற மாரி. யார்யா அவரு? யார்யா அவ? அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு சாதிக்கிறாப்ல, வித்தியாசமா பண்றாப்ல, சம்திங் டிஃபரண்டா, ஏப்பா எல்லாரும் டெரரா பயந்து மரியாதையோட இந்த பயபக்திம்பாங்கல்ல, அதோட பார்க்கக்கூடிய தன்மைய இந்த சனி பகவான் குடுப்பார். என்ன அவரு ஸ்திர ராசிக்கு அவரு பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும், அவரே பாதகாதிபதியா வர்றதால, ரொம்ப உச்சத்துல இருக்கிறப்ப இளிச்சவாய் ஆகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலம் பாதகத்தை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் உங்க லக்னத்துக்கு அதிபதியான அந்த சுக்கிரன் களத்திரக்காரகன் அப்படிம்பாங்க. களத்திரக்காரகன் அப்படிங்கிறப்ப அது ஆப்போசிட் செக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். அவங்க வழியாலாம் சில பிரச்சனைகள், சிக்கல்கள், அதுல பாதகங்கள் வர்ற மாதிரியும் பண்ணிடும். ஏன்னா ஓவரா காசு பணம் மெருகேறப்ப, ஒரு இது வர்றப்ப தேவையில்லாத கெட்ட விஷயங்களும் வந்து சேரும். குறிப்பாக எதிர்பாலினத்தையும் சிக்கல், பார்ட்னர்ஸ் வழியும் கெட்ட ஆட்கள். ஏன்னா உங்க லக்னாதிபதி சுக்கிரனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கோள். அதாவது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அசுர குரு, இவரு குரு பார்த்தீங்கன்னா தேவகுரு. அசுர குருன்னா நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும். தேவகுருன்னா எல்லோருக்கும் நல்லவங்களா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்றப்ப கெட்டவங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரிலாம் இப்படி பண்ணீங்கன்னா கெட்டத்தன்மை உங்களிடமும் வரும். அதை நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பூர்வ பாக்கியம் தப்பிக்க வச்சிடும். அப்படியே இடையில மாட்டினா கூட இறுதி வெற்றியா முடிச்சு கொடுத்துரும் நல்லபடியா. அதுலேருந்து ரிலீவ் ஆகிடுவீங்க. அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்கிறப்ப மிராக்கிள், நீ என்ன வேண்டுறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஃபீல் பண்றீங்களோ அது அப்படியே நடக்கும். கனவு நனவாகும். அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். அண்ட் ராகு கேதுவும் எடுத்துட்டீங்கன்னா 4, 10ல் இருக்கார். 4ல் கேது, 10ல் ராகு. அதனால தொழில் வளர்ச்சி, தொழில் வேலை வாய்ப்புகள்ல, நூதன முறைகளில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு கற்றுக்கிட்டு பெரிய அளவுக்கு உழைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். என்ன இந்த கேது நிழல் செவ்வாய் போன்று. செவ்வாய் யாரு உங்களுக்கு? 7ஆம் இடத்ததிபதி. பிறர் சூழலை பொறுத்து, அதை பொறுத்து, அதாவது செவ்வாயை பொறுத்து தான் சூழல், பிறர் உங்க பிறப்பு ஜாதகத்தில் எங்க இருக்கோ அதுபடி வரும். அதற்குரிய நிழல் செவ்வாயான கேது 4ல் இருக்கிறப்ப மற்றவங்கள்ட்ட இணைந்து செயல்படணும். சந்தேக பார்வை வேண்டாம். மெடிடேட் பண்ணனா நல்லவங்க தான் வருவாங்க. மெடிடேட் பண்ணாமல் இருக்கிறப்ப தான் நல்லவங்களை கூட நீங்கள் சந்தேகப்பட்டு இழக்கிற மாதிரி ஆகிடும். அதனால விரயம், இழப்புக்கள், நிம்மதி, சந்தோஷம் கெடுறது, இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேஜர் கோள்கள்லாம் சிறப்பாக வேலை. ஏன்னா பொதுவிலேயே சொல்லுவாங்க ரூல்ஸ் என்னன்னா, கேந்திரங்களில் பாவிகள் இருந்தால் சிறப்புன்னு. ஏன்னா கடுமையாக உழைக்க வைப்பார். புதிய புதிய விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஞானம் கிடைக்கும். உள்ளுக்குள்ள என்ன ஏதுன்னெலாம் தெரியாது, என்னமோ தோணுதும்பீங்க, அது கரெக்டாக இருக்கும். அப்படி ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும். அண்டு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது கிட்டத்தட்ட 4 கோள்கள் இருந்து வலுக்குது. ஆக பங்குதாரர்கள்ட்ட பிரச்சனை வேண்டாம். ஏன்னா 8ஆம் இடத்தையும் உச்சமாகிறார். பெரிய அளவுக்கு சக்சஸ், பெரிய அளவுக்கு வெற்றி வரணுமா, யாருக்கிட்டையும் முறிவு பிரிவு வராதபடி பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக இருக்கும். என்ன எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னா, வெளியில புகழ், மரியாதை, பெருசா பண தன லாபங்கள், தொட்டது தொலைங்கிறது இதெல்லாம் நடக்கிறப்ப உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடம்ப கவனிச்சுக்கணும். ப்ராப்பரா சாப்பிட்டுக்கணும், ப்ராப்பரா ரெஸ்ட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி வேலை வேணும். அடுத்து ஓரளவு காசு பணம் ஓரளவு வந்த பிறகு வாய்ப்புகள் வர்றத லெதார்ஜிக்கா, அலட்சியமா, அதாவது மந்தத்தனத்துல, அறியாமையால விட்டுருவீங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பொற்காலம். வர்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும். வர்றதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துடணும். விளாண்டு பார்த்துடணும். பெரிய அளவுக்கு நிகர லாபம் கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. கோச்சார ரீதியாக எக்ஸலண்டா இருக்கு. அதனால ப்ராப்ளம் கிடையாது.
பங்குதாரர்கிட்ட பிரச்சனை கூடாது. புத்தி மந்தமாகிறத தடுக்க அது பார்த்துக்கணும். உட்காரக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்குவோம் செய்வோன்னு இருக்கக்கூடாது. அண்டு உடம்ப பார்த்துக்கணும். பார்த்துட்டிங்கன்னா எக்ஸலண்டா இருக்குங்க. பெரிய அளவுக்கு நீங்க இப்ப செய்யக்கூடிய விஷயங்கள் நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரி இந்த வருடத்துல நீங்க செய்யக்கூடியது பல வருடங்களுக்கு நீங்க பெருசா உழைக்காமையே ஜாலிக்காக பொழுதுபோக்குக்காக வேலை செய்யற மாதிரியே பெரிய அளவுக்கு லாபத்தை, வருமானத்தை, தொடர் வருமானத்தை நீங்க வேலை செய்யாட்டியும் வர்ற மாதிரி வாடகை, குத்தகை, இந்த ராயல்ட்டி மாதிரி இப்படிலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதியன படைங்க, புதுசா ஏதாவது செய்யுங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எக்ஸலண்டா இருக்கும். அபரிமிதமான லாபத்தை சனி பகவானும் குரு பகவானும் அள்ளி கொடுக்க இருக்கிறார். நல்ல கத்துக்கிறதுக்கும் தொழில் மேன்மை, புதிய நபர்கள், வேற்று மதத்தினர், புதிய நாடு அங்கெல்லாம் போய் இப்போ பந்தாவிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ரிஷப லக்னம் என்ற ரிஷபராசி அன்புள்ளங்கள் இந்த 2026 ஒரு தொடக்கமாக அதை தொடங்குவார்கள். எக்ஸலண்டா இருக்கும். அதனாலதான் எல்லா வாய்ப்புகளையும் நீங்க கொஞ்சம் சுகவாசி. சுக்கிரன்னாலே சுகம், சுகம்னாலே சோம்பேறித்தனம் வரும். ஜாக்கிரதை, சோம்பேறியா இருக்காதீங்க. காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ளணும்னு ஓடுங்க. அப்புறம் பேசிவ் இன்கம் வரும். அப்போ சுகமா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஜாலி பொழுதுபோக்குக்காக வேலை பார்த்துக்கலாம். இந்த வருடம் ஓடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய அடுத்த ராசி மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்கள். மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மேஜர் கோள்கள்லாம் ஓரளவு நல்லாவே இருக்கு. இப்போ குரு பகவானை எடுத்துட்டீங்கன்னாக்க ஒரு ஜென்ம குருவாக ஒரு 2/6/2026 வரைக்கும் தான் இருப்பார். ஒரு 5 மாதங்கள். மீதமுள்ள 7 மாதங்கள் மிக சிறப்பாக 2ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். என்ன உங்களுக்கு தான் பயம், நீங்க தான் பயந்தாங்களே. அதாவது நல்ல புத்திசாலித்தனம்ங்கிறது பிளஸ். சுயநலமா கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பந்தா விடக்கூடிய ஆளுங்க தான். நெகட்டிவ்னா பயம். அதனால மற்றவங்களை நம்பி பயந்துக்கிட்டு நீங்க நல்ல வாய்ப்புகளை, நல்ல பார்ட்னரை இழக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. அகலக்கால் வைக்கலாம், தைரியமா களத்துல இறங்கி வேலை பார்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. பயந்துக்கிட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த குரு பகவான் உச்ச பலனை கொடுக்க போறார். யாரு அவரு? 7-10 கூடையவர். என்னதான் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கினாலும் இப்ப சிறப்பான பிளேஸ்ல இருக்கிறதால பெருசா கெடுக்க மாட்டார். இருந்தாலும் மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல குரு எப்படி இருக்கார், உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் பண்ற ஆளா எப்படின்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள். சூப்பர்ன்ட்ட, ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்ட்ட, அற்புதம், அட்டகாசம் என ஆடப்போகும் ராசிகள்னு பிரம்மாண்டமான அறிவுறுத்தலை கொடுத்து விட்டேன். ஆனா உங்க பிறப்பு ஜாதகம் தான் 75% இருக்கேன். இது கோச்சார ரீதியான பலன்கள் 20-25% தான். தசாபுத்தி தான் 75-80% வேலை பார்க்கும். ஸோ முக்கியமான டெசிஷன் ரொம்ப இது பண்றீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆனால் சிறப்பா இருக்கு, நல்ல வாய்ப்புகள் வரும், எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லுது மெடிடேட் பண்ணணும். பண்ணலன்னா வேஸ்ட்டுங்க. நான் தான் அப்படின்னு அந்த நான்கிற ஆணவம் அகங்காரமா நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா வேஸ்ட். எல்லாம் அவன் தான் வாய்ப்பை கொடுக்குறான், அவன் தான் நம்மளுக்கு தெம்ப கொடுக்குறான், புத்தியை கொடுக்குறான். எண்ணங்களை தூண்டுபவனும் அவனே, செயல்பட வைப்பதும் அவனே. அப்படி தன்னை தாழ்த்தி எல்லாம் அவன் அருள்னு இருக்கிறப்பதான் அபரிமிதமா கிடைக்கும். நீங்க உங்க கெப்பாசிட்டியில பிறட்டுறேன் உருட்டுறேன்னீங்கன்னாக்கா உருட்டலாம், ஓரளவு தான் உருட்ட முடியும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க திறமை என்ன, உங்க ஜாதகம் வெயிட் என்ன, அதற்கேற்றபடி தானே, உங்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி தானே உங்களோட செயல்பட முடியும். அறிவு நம்மளுக்கு உணர்ந்தது, தெரிந்தது மட்டும்தான், படித்தது, கேள்விப்பட்டது, ஐம்புலன்களால வந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி தெரியாது. அதை தாண்டிலாம் அனுபவிக்கக்கூடிய நேரம். அதனாலதான் மெடிடேட் பண்ணிக்கணும்ன்ட்டு. உள்ள தோணும், செய்வீங்க, கலக்கல் விடுவீங்க. அந்த மாதிரி ஆச்சரியங்களை மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்கள் பார்க்க போறாங்க. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. குரு பார்த்தீங்கன்னா 50-50 ரேஞ்சில் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 5 மாதங்கள்
ஜென்ம குருவாக அப்படி மற்றவங்க சூழல் வழியா தொழில் வேலை ரீதியா பயமுறுத்தி குழப்பத்தை கொடுக்குற மாதிரி இருப்பார் ஸ்டார்டிங்ல. அதற்கு அடுத்தது ஒரு 2, 6லிருந்து 7 மாதங்கள் எக்ஸலண்டா இருக்கும். இருந்தாலும் குரு தான் கெடுக்கிற மாதிரி இருக்கார். என்ன கடன் வாங்க வைப்பார், பற்றாக்குறையா இருக்கும், வாய்ப்புகள் வரும், பெரிய பெரிய ஆர்டர் வரும், கடன் வாங்க வைப்பார். தைரியமா வாங்கணும். நீங்க ஆனா பயந்தாங்களே, ஐயோ ரிஸ்க்கு, ஐயோ இந்த சொத்து அடமானம் வச்சு கடன் வாங்குறதா, அது ஒருவேளை கடனை அடைக்க முடியலன்னா சொத்து போயிடுமே, வீடு போயிடுமே, இப்படிலாம் பயப்படுவீங்க. கடன் வாங்க பயப்பட வேண்டாம். ஓரளவு பண்ணுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க, எல்லா சொத்தையும் அடமானம் பண்ணி கடன் வாங்கி ஏதாவதுலாம் செய்ய போறீங்கன்னா கொஞ்சம் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும். இல்லாட்டி நேரம் இப்போ நல்லா தான் இருக்குது. ஓரளவு சின்ன அமௌண்ட்டு சின்ன இது பண்ணி ஏதோ பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பார்க்குறப்பயே தெரியும். ஸ்லோ ஸ்டடி வின் த ரேஸ்ன்னு கூட நீங்கள் பண்ணிக்கங்க. அது என்னென்னா லிமிட்டட் வளர்ச்சியாக போகும், பயப்பட வேண்டாம். அண்டு பெரிய அளவுக்கு நல்ல நேர்மையான பங்குதாரர்களெல்லாம் உங்கள்கிட்ட அனுப்புவாங்க. நல்ல சூழல் கிடைக்கும் செய்யறதுக்கான சூழல், அதற்கேற்றபடி ஆட்கள், அதற்கேற்றபடி வாய்ப்புகள் கிடைக்கிறது எல்லாமே பக்கவாக வரும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதை அனுபவிக்க முடியும். மெடிடேஷன் பத்திக்கும். நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா பக்கவா, ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்கார், 8, 9 குடையவன். பங்குதாரர்கள் வழியாக தான் தொழிலை ஓட்டணும். ஏன்னா 8 குடையவன் 10ல் இருக்கான். இல்லாட்டி பாதியிலேயே அந்த பங்குதாரர் போயிட்டு அந்த தொழில் முடங்கிடும். பல தொழில்கள் பண்ணலாம், அனைத்து வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம், பிரச்சனையே இல்லை. குரு பகவான் எக்ஸலண்ட்டாக இருக்கார். ஆனால் 50-50ன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு 5 மாதம் சரியில்லைல்ல, உடம்பை கவனிச்சிங்கன்னா மற்றவங்கள்ட்ட பெரிய அளவுக்கு. ஆனால் கொஞ்சம் உபய லக்னம் உபய ராசியாக வருது, மிதுன லக்னம் மிதுன ராசிங்கிறது. அது பார்ட்னர் ஆகாது தான். அப்போ பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். வெறுமனே நட்சத்திர பொருத்தத்தை வச்சுக்கிட்டு ஆளை பார்த்துட்டுலாம் இது பண்ணக்கூடாது. கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குற மாதிரியே பிஸ்னஸ்க்கும் பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப். பிஸ்னஸ்க்கு வேற மாதிரி பாவகங்கள்லாம் ஒத்து வருதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பெரிய அளவுக்கு மிதுன லக்னத்துக்கு குரு பகவான் அட்டகாசமாக பண்ணுவார். அது இல்லாமல் சனி பகவானும் 10ஆம் இடத்துல, பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது. 3, 6, 11ல் இருக்கிறது டாப் கிரேடு. இது அப்படியே 75% டிஸ்டிங்ஷன் மாதிரி பக்கவா. அதாவது 8, 9 குடைவன் 10ல் இருக்கிறப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும். அண்டு குரு பகவானும் உச்சமாகிறார். என்ன 8 குடையவங்கிறதால எதிர்பாராமல் கிடைக்கிறது. இல்லாட்டி சொந்த காலில் ஒண்டியாக பண்ண முடியாது, எல்லோரையும் இணைத்து கொண்டு தான் செய்யணும், செயல்படணும், பார்ட்னர்ஸ் வழியாக தான். அதனால தான் நீங்களும் முறிவு பிரிவு வராதபடியும் பார்ட்னர்ஸை பார்த்து பயப்படாதபடியும் இருக்கணும். ஸோ சனி பகவான் ஓகேங்கிற ஸ்டேஜில் தான் இருக்கார். ஆஸ் வெல் அஸ் ராகு கேதுவும் ஓகேங்கிற ஸ்டேஜில் தான் இருக்கார். கேது 3ஆம் இடத்துல இருக்கார், 6, 11 குடையவன். என்னதான் ஒரு பயத்தால் ஒரு குழப்பம் ஆராய்ச்சி இப்படி பண்ணால் கூட இறங்கிடுவீங்க, களத்தில் இறங்கிடுவீங்க. வர்றது வரட்டுன்ட்டாங்க. ஏன்னா அதுக்கேற்றபடி நல்ல சூழல், நல்ல ஆட்கள், நல்ல இது வர்றப்ப இப்படி சொல்கிறாங்க நம்ம வீக்காக போயிடும் அப்படின்ட்டு. நீங்கள் புத்திசாலி இல்லை, நம்மளை தப்பாக நினச்சிட போகிறான்னு உள்ள பயம் இருந்தாலும் வெளியில் பந்தா விடக்கூடிய ஆளுங்க. அதனால் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறதால கண்டிப்பாக பேரு புகழ் கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கறதுக்கு ராகு கேது பக்கவா இருக்காங்க. இந்த ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பாப்புலர் ஆகிவிடுவீங்க, வெளியில தெரியுவீங்க, பாப்புலாரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் ஓனர், இந்த தொழில் ஓனர், இதை கண்டுபிடிச்சவர், இது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஏன்னா கேது ஆராய்ச்சிக்குரிய கோள் 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் முயற்சிகளில் தீவிர ஆராய்ச்சியை பயன்படுத்தி பக்கவா பண்ணுவீங்க. சுக்கிரனும் அந்த 5 குடைவன், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன், சுயசாரத்திலிருந்து 7ஆம் இடத்துல இருக்கார். நியூ இயர் அப்போ எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் 9 குடைய அந்த சனி பகவானும் குருவோட சாரம், குரு உச்சமாக இருக்கிறார். அதனால சூப்பராக இருக்கும். மற்றவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர். இந்த சேஃப்டி பயம்னு வேண்டாம். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவாருன்னு நீங்கள் செய்யணும். அப்போ தான். ஏன்னா பெரிய பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கோங்க, உலகளாவிய அளவில் அவங்க நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒண்டியாக அவங்கள நினச்சிட்டு செஞ்சால் முடியுமா? எல்லாரையும் நம்பி அப்படியே பண்ணுவாங்க, அது பாட்டுக்கு நடக்கும்.
ஆச்சரியமா இருக்கும். அப்பதான் பல 1000 கோடி சொத்துக்கள் வர மாரிலாம் வரும். உங்க ஜாதக வெயிட் படி இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. களத்துல இறங்கி விளையாடுங்க. தொட்டது தொலங்கும். அடுத்து வரக்கூடிய ராசி துலா லக்னம் அண்ட் துலா ராசி. இந்த 2026ஆம் ஆண்டு துலா லக்னம் அண்ட் துலா ராசி அன்புள்ளங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கும் போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறீங்க. தலைப்பை பாருங்க, அற்புதம் அட்டகாசம் என ஆடப் போகும் ராசிகள். அற்புதம்னாலே நடக்கக்கூடிய பலன்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அட்டகாசங்கிறப்ப நீங்க நினைச்சதை விட பிரம்மாண்டமா நடக்கக்கூடியது. அதெல்லாம் நடக்கும். ஏன் இத மாதிரி உங்களுக்கு அந்த தலைப்பு அறிவுறுத்தல் அந்த துலா லக்னம் துலா ராசிக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மேஜர் கோள்கள்லாம் நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து சிறப்பான பலன்களை கொடுக்குறார். இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறப்ப அவர் 2/6/2026க்கு அப்புறம் 10ஆம் இடம் வருவார். 10ஆம் இடம் வர்றது அந்த அளவுக்கு கோச்சார ரீதியாக சரியில்லை. 10ல் குரு அமர்ந்தால் பதவி பறிபோகும் அப்படி இப்படிம்பாங்க. இது ஆட்சி உச்சமாக இருப்பது பெரிய அளவுக்கு கெடுதல் கிடையாது. ஏன்னா ஒரு கோல் நீங்களே ஒரு கம்ஃபர்ட்டாக உங்கள் வீட்டில் ஒரு இதாக இருக்கீங்க, ஒரு ஒரு இடத்துல மரியாதையாக இருக்கீங்கன்னா அங்கே உங்கள்கிட்ட உள்ள கெட்டத்தன்மை வராது. எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி சூழல் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி வீட்டில் அது மாதிரி ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது தவறு செய்ய யோசிப்பீங்க. அதை போல தான் இது நார்மலாக சொல்ல போனால் ப்ராக்டிக்கலாக அப்படியே சயின்டிஃபிக்காக அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா 50-15 தான் சொல்லணும். ஏன்னா 10ஆம் பாவம்னா சரியில்லை அப்படின்றணும். ஆனால் ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப அந்த கோல் பெருசாக கெடுக்காது. அதுக்காக தான் உங்களுக்கே சொன்னேன். யாராவது ரொம்ப மதிக்கிறாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட போய் பெருசாக கெடுதல் பண்ண நினைக்க மாட்டீங்க. அது மாதிரி மரியாதை இருக்கக்கூடிய இடம் ஊர் அந்த மாதிரி அது உச்ச வீட்டில் இருக்கிறது மிகவும் சிறப்பு. பெரிய அளவுக்கு தொழில் பலவித முயற்சிகளை கையாளுவது, பெரிய அளவுக்கு கடன் வாங்கி பிரட்டி உருட்டி வேலை பார்க்கறது இதெல்லாம் பக்காவாக பண்ணுவீங்க. எங்கே கேட்டாலும் தொகை கிடைக்கும். காரிய வெற்றி இருக்கும். அதிரடி காட்டுவீங்க அந்த மாதிரி. ஏன்னா அந்த குரு பகவான் அப்படி 9-10க்கு லிங்க் ஆகுறார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு பகவான் பெருசாக கெடுக்க முடியாது. நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு. இவன் உங்களுக்கு துலா லக்னத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கோள், ஆகாத கோள். இவர் உங்கள் லக்னாதிபதி அசுர குரு அப்படின்னா அவர் தேவகுரு. அவர் எல்லோருக்கும் நல்லவனா நடக்கணும்னு நினைப்பார். அவர் போய் கெட்டவன் உச்சம் அடைகிறப்ப சிக்கலாகுமேன்னு நீங்கள் பயப்பட வேண்டியிருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு உச்சம் பெற்ற கோள் கெடுக்காதுன்னு சொன்ன அந்த பலனி நாம வச்சுக்கணும். அவன் 3-6 குடையவங்கிறதால பெரிய அளவுக்கு கடன், பெரிய அளவுக்கு முயற்சிகள், எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்துவீங்க. அதிரடி காட்டுவீங்க. ஏன்னா அதிரடி காட்டக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல சூப்பரா பலனும் கொடுக்கறது உங்களுக்கு. அவர் 4-5 குடையவன். வித்தை, திறமை, சொந்த பந்தங்கள், சொத்துக்கள் அண்டு அதிர்ஷ்டம், குழந்தைகள், புத்தி, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் வரான். அவன் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடி காட்ட முடியும். ஏன்னா சனி பகவான் 3-6-11 இருந்தால் ஃபர்ஸ்ட் கிரேடில் பலன் சொல்லுவார், பலன் கொடுப்பாருன்னு. இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். என்ன 5க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறது, 4க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறது, உடம்ப கவனிச்சிக்கணும். சுகக்கேடு வராதபடி சின்னதாக ஒரு இது இருந்தாலே காட்டிக்கணும். ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். ப்ராப்பராக டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு அதற்கேற்றபடி இந்த மெடிக்கேஷன்லேயே இதை மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணிக்கணும். பெரிய அளவுக்கு ஆப்ரேஷன், பெரிய அளவுக்கு சிக்கல்னு போகக்கூடாது. இதே யோகா மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு அவங்க கையிலேயே வித்தையை காட்டுற மாதிரிலாம் வந்துடும். ஏன்னா துலா லக்னம் துலா ராசி அன்புள்ளவங்களுக்கு அந்த பவர் உண்டு, அந்த இது கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சுவாதி நட்சத்திர இவங்களுக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ சனி பகவானும் சூப்பராக இருக்கார். அடுத்து ராகு கேது எடுத்துட்டீங்கன்னா 5ல் ராகு இருக்கிறது சுமார்னாலும் 11ல் கேது இருக்கிறது சிறப்பு. மற்றவங்க சூழல் வழியாக பெருசா அப்படி தெரிகிற மாதிரி இல்லாட்டியும் லாபம் வரும். நீங்க பேராசையோட
பெரிய பேராசையோட, பெரிய லாப சிந்தனையோட செயல்பட்டாதான் பிரச்சனை வரும். நீங்க அது மாரி நினைக்கக்கூடாது. ஆனா, அது பெரிய அளவுக்கு லாபம் வரும். பெரிய அளவுக்கு நன்மை அந்த கேது குடுப்பார். ஏன்னா, பாவிகள் 3, 6, 11ல இருந்தா சிறப்பு. 2 குடைவன் 11ல இருக்கிற மாரி. ஏன்னா, கேதுங்கிறது நிழல் செவ்வாய் போன்று. உங்களுக்கு லக்னத்துக்கு ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடியவர், 2ஆம் இடத்ததிபதி போன்று வேலை செய்யக்கூடியவர் 11ல உட்கார்றப்ப தன லாபங்கள் நீங்க நினைச்சதை விட பெருசா வரும். ஆனா நீங்க பெருசா நினைக்கக்கூடாது. நம்ம ஏதோ செய்றோம், கடவுள் கொடுக்கறத வாங்கிக்குவோம் அப்படின்னு செய்யறப்ப ஆச்சரியமா இருக்கும். பேராசையான விஷயங்களும் நடக்கும். பெரிய அளவுக்கு தன வருவாய இந்த செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய கேது மட்டுமல்ல, குரு பகவானும் கொடுப்பார். 2/6/2026க்கு அப்புறம் தனக்காரகன் 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியா அபரிமிதமா நேம் ஃபேமோட பணம் கிடைக்கிறது. பெரிய அளவுக்கு உங்க வித்தை திறமை மெருகேறுறது, புதியன புகுத்துதல், புதிய விஷயங்கள், புதிய இதெல்லாம் நீங்க செய்யறது, இதெல்லாம் பக்காவா இருக்கும். ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். அண்ட் வெற்றிய சனி பகவான் மட்டும் கொடுக்கறது இல்ல, குரு பகவானும் கொடுப்பார். 2/6/2026க்கு அப்புறம் பெரிய அளவுக்கு வெற்றிகள், நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். உடம்பு படுத்துறது கூட சரியாகும். குரு பகவான் நல்லது பண்ணுவார் அந்த பார்வையால. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு இந்த வருடம் ஒரு அசாத்திய சாதனையை புரிய போறீங்க. இப்ப நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க மீதமுள்ள ஆயுள் காலங்களுக்கு மட்டுமல்ல, உங்க பரம்பரைக்கே நல்லது செய்யற மாதிரி அதனாலதான் புதிய பாதை, புதிய பயணம், புதிய விஷயங்கள் நடக்கிறது. இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஏன்னா அந்த புத்தாண்டு அன்று 3ஆம் பாவத்துல 3 கோள்கள், 11ஆம் இடத்ததிபதி, 2ஆம் இடத்ததிபதி, 2 7 குடையவன் அண்ட் லக்னாதிபதி as well as பூர்வ பாக்கியாதிபதி எல்லாம் அங்க இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பயம், பிரச்சனை லைட்டா இருக்க தானே செய்யும். ஏன்னா உலகத்துல பர்ஃபெக்ட்னு எதுவுமே இல்லை. ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் எல்லா விஷயத்துலையும். இப்போ நல்லவங்க அப்படின்னாங்க, அவங்க அப்படியே பியூரா நல்லவங்க கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு 75-80% நல்ல தன்மை இருக்கும். அவங்கள்ட்டயும் 20-25% கெட்டத்தன்மை வரும். இதே போல தான் வைஸ் வர்சா. அது போன்று தான் 2 7 குடையவன் உங்க லக்னாதிபதியே 8 குடையவனா வர்றதால பயம், கண்டங்கள், சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் ட்ரிம் பண்றதுக்கு, அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த சுத்தியலால் உளியால் சிதைக்கப்படுகின்ற வழியை சிதைக்கிறது மாதிரி தெரியும். வெட்டி எடுப்பாங்க. அப்பதான் அற்புதமான ஒரு சிலை வரும். தங்கத்தையும் அப்படிதான் நல்லா போட்டு சூடு பண்ணுவாங்க. அப்பதான் அது நல்ல அதுல உள்ள அழுக்கெல்லாம் போயிட்டு ஒளிரும். ஸோ அந்த மாதிரி வேலையும் உங்களுக்கு நடக்கும். நல்ல மெடிடேட் பண்றீங்கன்னா சுகமா இருக்கும். சோகமே சுகமா இருக்கிற மாதிரி ஆகும். சின்ன சின்ன சோகங்கள் தான், பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு அபரிமிதமா இருக்கு. என்ன அந்த 5ல இருக்கக்கூடிய ராகு வித்தியாசமா என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. உங்க கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்காது. அது மாதிரி இருக்கும். அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவன்கிட்ட உங்க கண்ட்ரோல் போயிடுச்சுன்னாக்கா அவர் கரெக்டா செய்வார். நீங்க மெடிடேட் பண்ணல அப்படின்னா உங்கள்கிட்டயே உங்க கண்ட்ரோல் இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி லைட்டா சிக்கல் வருது. ஏன்னா உங்களுக்கு ஆகாதவன் உச்சமாகறான். 2 7 குடைவன் 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஏதாவது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள், பிரச்சனைகள், பேச்சால பிரச்சனை, பெரிய அளவுக்கு பேராசையோட செயல்பட்டு ஒவ்வொரு கடனை வாங்கி மாட்டிக்கிறது, இல்லை சின்னதா உடம்புல பிரச்சனை இருக்கிறத கவனிக்காம விட்டு அது பெருசா ஆப்ரேஷன், பெருசா சிக்கலை ஏற்படுத்துறது, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெடிடேட் பண்ணிக்கணும். என்ன சார் நல்லதை சொல்லிவிட்டு இதையும் சொல்றீங்கன்னு? எஸ், இது கோச்சார ரீதியான பலன்கள் 25% தான். 20-25% தான். தசாபுத்தி தான் 75-80%. ஸோ அதையும் பார்த்துக்கணும் நம்ம. அதனாலதான் இது மிகவும் சிறப்பு, ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் அற்புதம், அட்டகாசம் என ஆட போகும் ராசிகள்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஆனா அது லைட்டா நெகட்டிவ் இருக்கும். தசாபுத்தி சரியில்லைன்னா மாட்டுவீங்க. அப்போ கடன் வாங்குறப்ப உடம்ப கவனிச்சுக்கிறத, இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வோட வேலை, தொழில், பாப்புலாரிட்டி, காசு, பணம், லாபம், வெற்றி அப்படி ஓடிட்டு இருந்தீங்கன்னா சிக்கல் வரும்.
திடீர்னு பெரிய அளவுக்கு முடங்குற மாதிரி ஆகும். வர்றது மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்களுக்கு மேஜர் கோள்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. ஒரு கோள் நாட் ஓகே அப்படின்னு சனி பகவான் இருந்தாலும் மற்ற 2 கோள்கள் குரு பகவான் தட் இஸ் லக்னாதிபதி as well as 10ஆம் இடத்ததிபதி எக்ஸலண்டா இருக்க, யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல, நினைத்ததை முடிக்கக்கூடிய இடத்துல பக்கவா இருக்கார். அண்டு ராகு கேதுவும் எக்ஸலண்டா இருக்கார். சனி பகவான் சரியில்லைன்னாலும் மற்ற 2 பேரும் வலுவா இருக்கிறதால ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறேன். மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்கள். அதனாலதான் டைட்டில் என்ன கொடுத்துருக்கேன், அற்புதம் அட்டகாசம் என ஆடப்போகும் ராசிகள். அற்புதம்னா கிடைக்கக்கூடிய பலன்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அந்த அட்டகாசங்கிறப்ப நீங்க நினைச்சதை விட மிகப்பெரிய அளவுக்கு லாபங்கள், நன்மைகள், புகழ் எல்லாமே நன்மைகள் அத்தனையும் நீங்க நினைச்சதை தாண்டி கிடைக்கும். அதனாலதான் இந்த அட்டகாசம்னு போட்டிருக்கேன். ஏன்னா ஆடப்போகும் ராசிகள், கூத்தாடுவீங்க ஜாலியா. இப்ப இந்த குரு பகவான் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் உச்சமாக போகிறார் 2/6/2026. அது வரைக்கும் கொஞ்சம் சுமார். அவனே 10ஆம் இடத்ததிபதி அவன் வர்றதால தொழில் வேலை வாய்ப்புகள்லாம் பேஸ்மெண்ட் அமையும், பெருசா நன்மைகள் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும். எது ஃபர்ஸ்ட் 5 மாசங்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும். ஜூன்ல இருந்து 2/6 அவர் உச்ச வீட்டுக்கு போறார். எங்க 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்கார. 10 குடைவன் 5ல் எக்ஸலண்டா இருக்கும். அண்ட் பெரிய அளவுக்கு 10ஆம் இடத்ததிபதியும் புத்தாண்டு அன்று உச்சத்துல இருக்கார். அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தேன். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஏன்னா இது ஒரு முகூர்த்தம் போல. அந்த நியூ இயர் பலன்கள்ங்கிறப்ப, அந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுறப்ப இருக்கக்கூடிய கோள்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பலாபலன்களை வச்சு தான் அந்த ரேங்க் கொடுக்கறது. சூப்பரா இருக்கு. இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக ஒரு 5 மாதங்கள் இருக்கிறப்ப ஒண்டி உடம்ப கவனிச்சுக்கணும். தொழில் வேலை வாய்ப்புகள்ல வர்றதை கத்துக்கணும். பிரச்சனைகள் வந்தா அதை நீங்க கத்துக்கிறதுக்காக அந்த பிரச்சனை வருது. ஏதோ ஃபால்ட் ஆகுது, யாராவது முரண்பாடு பண்றாங்க, ஏதோ ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அந்த பிரச்சனை, சிக்கல், முரண்பாடுகள் எல்லாமே உங்களை மெருகேற்றுவதற்காக, நல்ல அடித்தளம் அமைத்து கொடுப்பதற்காக வருது. 2/6/2025 அப்புறம் எக்ஸலண்டா இருக்குங்க. பெரிய அதிரடி காட்டுவீங்க. அப்படி ஒரு முகப்பொழிவு, அப்படி ஒரு பாப்புலாரிட்டி. இதுவரையில் நான் ஐயோ அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்பதான் யோசிப்பீங்க, என்னடா 7.5 சனி, அதுலேயும் ஜென்ம சனி உடம்ப படுத்தோம்லாம் சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா இருக்குதே, பந்தா விடுறோமே, வெளியிலையும் நல்லா இருக்கு, உள்ளுக்குள்ள உடம்பு மனசும் நல்லா இருக்குதே அப்படின்லாம் ஒரு உணர்வுகள் ஏற்படும். இருந்தாலும் உடம்ப பார்த்துக்கணும். ஏன்னா இந்த சனி பகவான் அப்படி அங்க உட்கார்ந்துருக்கார், ஜென்ம சனியா இருக்கார். உடம்ப கண்டிப்பாக படுத்துவார். அவர் வேலையை செய்வார்ல. அடுத்து ஏற்கனவே பண்ணி வச்ச லாபத்தெல்லாம் விரயம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பார். ஏற்கனவே விரயச்சனியாக இருந்தப்ப ஒரு கால்குலேட்டிவா பண்ணீங்க. அது சில விஷயங்களை தடுத்துக்கிட்டீங்க, சில விஷயங்களை பண்ணீங்க. ஆனா இப்ப லக்னத்துல வந்து உட்கார்றப்ப, ராசிலேயே வந்து உட்கார்றப்ப கம்பல்ஷன்ல பண்ணியே ஆகணும். நோ அதர் வே. இப்போ ஏதோ உடம்பு சரியில்லைன்னு போய்த்தானே ஆகணும். ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன இதுன்னா செஞ்சுத்தானே ஆகணும். அங்கே போய் யோசிச்சுக்கிட்டு அதை தவிர்க்க முடியுமா? இல்லை வேணாம், இப்போ வேணாம், அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்லாம் இல்லை. கம்பல்ஷன்ல பண்ணுற மாதிரி அவர் பண்ணுவார். இருந்தாலும் அந்த குரு பகவான் அந்த சனியை பார்த்து 2/6/2026 அப்புறம் சத்த அடக்கி வாசிப்பா அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டுவார். இவர் நல்ல உச்சமாக வேற பார்க்கறதால, உச்ச பார்வை, சுப பார்வை, உங்க லக்னம் ராசியை பார்க்கறதால எக்ஸலண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாசம் உடம்ப பார்த்துக்கங்க. ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணிக்கிறது, இது பண்ணிக்கிறது, கத்துக்கிறதுக்கு. ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்படாதீங்க, கத்துக்கங்க. கத்துக்கிறதுக்காக தான் வருது.
அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு சின்ன அடி விழுவும், சின்னதா ஏதாவது இது வரும். அதுலேருந்து நல்ல நாலேட்ஜ், நல்ல அனுபவம். நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவீங்க. சோதனைகள் ஏற்பட தான் நீங்க சாதனையாளனா மாற முடியும். ஏற்கனவே படாத பாடு பட்டுட்டீங்க. சோதனைகள அனுபவிச்சுட்டீங்க. இப்ப அட்டகாசம் பண்ண போறீங்க. 2/6க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் 2026ஆம் ஆண்டு ஃபுல்லா கலக்கல் விட போறீங்க. அதனால தான் அற்புதம், அட்டகாசம் என ஆடப் போகும் ராசிகள்ல உங்கள குடுத்துருக்கேன். ஏன்னா பல கமெண்ட்ஸ் பார்த்தேன். சார் எப்ப சார் எங்களுக்கு நல்ல காலம் வரும்? இவரு இது வேற திட்டுறாங்க. இவரு ஒரு கெட்டவருங்க. இவருக்கு மீன லக்னம், மீன ராசிய பிடிக்காதீங்க. தப்பா தாங்க சொல்லுவாரு. கெட்ட பலனா தான் சொல்லுவாரு அப்படின்னு. ஏங்க நல்லபடியா இருந்தா நல்லது சொல்லப் போறோம். இப்ப நல்லா சொல்றேனே. இப்ப மீன லக்னம், மீன ராசிய பிடிச்சிருக்கா? நீங்க என்ன கோள்கள் வேலை பார்க்குதோ அதற்கேத்தபடி தான். ஸோ இப்ப எக்ஸலன்ட்டா அந்த குரு பகவான் இருக்கார். சனி பகவான் மட்டுமே வில்லங்கம் பண்றது, ஏற்கனவே சேர்த்து வச்ச லாபத்த காலி பண்றது, வெட்டி அலைச்சல், வீண் விரயங்கள குடுக்கறது, இதெல்லாம் அவரு பண்ண தான் செய்வார். எதுவரைக்கும் அப்படின்னா 2/6/2025. அதுக்கப்புறம் குரு அடுத்து பயிற்சி ஆயிடுவார். மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்ச வீட்டுக்கு வர்றப்ப 1/10 கூடயும் உச்சம். அவன் அந்த உங்க ராசியையும் அவன் பார்க்குறாங்கிறப்ப எக்ஸலன்ட்டா இருக்கும். தெறிக்க விடுவீங்க. அதிர்ஷ்டம். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். கிள்ளி பார்த்துக்குவீங்க. இது கனவா? நனவா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க. அண்ட் ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னாக்க, எக்ஸலன்ட்டா அவரு. அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷத்த குடுப்பாரு. ஏன்னா 6ல உள்ள கேது உங்களுக்கு முழு சுபர் ஒன்று. நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா முழு சுபர் தான். ஏன்னா முழு சுபரான செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடியவர். மீன லக்னம், மீன ராசிக்கு 2/9 கூடையவன் செவ்வாய். அவன போல வேலை செய்யக்கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப, பேரு புகழோட வெற்றி வரும். பெரிய அளவுக்கு தன வருவாயோட வெற்றி வரும். அத கேது குடுப்பார். நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. பொதுவிலேயே நான் சொல்லுவேன், அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு. உங்க லக்னாதிபதி, ராசி அதிபதி குரு. அறிவாளி. நீங்க பெருசா ஜெயிக்க முடியாது. ஓவரா யோசிச்சுக்கிட்டு அதுல 50 பாசிட்டிவ் இருக்கிறது தெரியாது. 5 நெகட்டிவ் இருக்கிறது தான் உங்க கண்ணுக்கு தெரியும். பயந்துகிட்டு விட்டுருவீங்க. ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடிய ராசி வேற. மீன லக்னம், மீன ராசி. இருக்கிறது போதும். அப்படியே ஓட்டிடுவோம். அப்படியே தப்பிச்சு போயிடுவோம்பீங்க. இப்ப அதிரடி காட்டணும். ஏன்னா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, கடவுள் மேல பாரத்த போட்டு வர்ற வாய்ப்பெல்லாம் எடுத்து விளையாடணும். அதனால தான் நான் வந்து அற்புதம், அட்டகாசம்ன்ருக்கேன். நீங்க ஆட போறீங்க. ப என்ன எதிரிகள பந்தாட போறீங்க. பெரிய அளவுக்கு தன வருவாய் வர்றப்ப ஓவரா ஏதாவது ஒரு ஃபங்ஷன்னா அப்படி ஓவர் ஆட்டம் இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு பணம், அந்த அளவுக்கு தைரியம், அந்த அளவுக்கு ஒரு பக்கபலமா ஆட்கள், நல்ல வாய்ப்புகள், நல்ல சூழல் எல்லாமே கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கும். அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, போய் ஆராய்ச்சி பண்ணி குழப்பிக்கிட்டு பயந்துட்டு இருக்க மாட்டீங்க. அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னல்ல, நீங்க அறிவாளி. தோத்து விட்டுருவீங்க. வேணான்ருவீங்க. பயந்துருவீங்க. ரிஸ்க் எடுங்க. பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கறதுக்கு குருவும், ராகு கேதுவும் எக்ஸலன்ட்டா இருக்கார். சனிய பத்தி கவலைப்படாதீங்க. அதுவும் 6வது மாசத்துக்கு அப்புறம் சனி வில்லங்கம் பண்ண முடியாது வேற. வில்லங்கம் பண்ண முடியாதபடி குரு வேற. லக்னாதிபதி உச்ச பார்வைய பார்த்து "செத்த அடக்கி வாசிப்பா" அப்படின்னு மிரட்டிடுவார் சனி பகவான. எக்ஸலன்ட்டா இருக்கும். இவரோட ஒளியால அந்த சனி பகவான் இருட்டும்பாங்க. அந்த இருட்டு இதாயிடும். ஏன்னா உச்ச பார்வையா ஒளிய செலுத்துறப்ப சுப பார்வையா, மங்கள பார்வையா பார்க்குறப்ப பக்காவா இருக்கும். உடம்ப கவனிச்சுக்கணும் 2/6 வரைக்கும். மத்தபடி உங்களுக்கு எக்ஸலன்ட்டா இருக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல போட்டிருக்கேன். இண்டிவிஜுவல் பலன்கள்னு சொல்றப்ப ஒவ்வொரு கோளும் என்ன மாரி சொல்லும்னு நான் சொல்லிருவேன். இப்ப இந்த மேஜர் கோள்கள்ல சனி ஒரு ஒரு 5 மாதங்கள் கெடுப்பார். கெடுக்க முயற்சி பண்ணுவார். கெடுக்க முடியாதபடி ராகு கேது தடுப்பார்கள். 2/6க்கு அப்புறம் குருவே அடிச்சு காலி பண்ணுவார். ராகு கேது மட்டுமல்ல, குருவும் சனி பகவானை பெரிதளவு இந்த 7.5யின் பாதிப்பு தெரியாதபடி இவங்கெல்லாம் காப்பாத்திருவாங்க. இந்த 3 கோள்களும் ராகு கேது குரு. அதனால உங்களுக்கு எக்ஸலன்ட்டான பலன்கள் நடக்கப்போகுது. எப்படி சேஃப்டி ப்ளே பண்ணிட்டு இருக்காதீங்க. தைரியமா கடவுள் மேல பாரத்த போட்டு வர்ற வாய்ப்பெல்லாம் நினைச்சத செஞ்சு முடிச்சிருவீங்க. ஏன்னா 10 கூடையவன் 5ல இருக்கான்.
இப்படி சூழல் வருதா, அத அத அது அது ஏதாவது நம்மளால முடிஞ்சத செஞ்சுருவோம் அப்படின்னு செய்யறப்பயே ஆச்சரியமான ரிசல்ட் அதிர்ஷ்டமாக மாறும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பலன்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி அன்புள்ளங்களே.